இந்த தருணத்தில் இது பற்றி பேசுவதற்காக விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இபிஎஸ் அவர்கள் அவரோட சுற்றுப்பயணத்தின் போது மிக ஓப்பனாகவே அழைப்பு விடுத்திருக்காரு. விசிகா எங்களோட கூட்டணிக்கு வந்துருங்க, உங்களுக்கு நாங்கள் ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விசிகாவின் பதில் என்ன? ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒருபோதும் மதவாத சக்திகள் இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது அப்படின்ட்டு. இபிஎஸோட அழைப்புக்கு உங்களோட பதில் என்ன? வணக்கம்ங்க. அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலர் இருக்கக்கூடிய எடப்பாடியார் இன்னைக்கு இந்த பரப்புரையில் அவர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. 2 நாளைக்கு முன்பு பேசும்பொழுது, அதாவது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்லாது இடதுசாரிகளையும் அவர் விமர்சனம் செய்தார். அவங்க இடதுசாரிகள்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அப்படிப்பட்ட கட்சியும் அவர் இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. அதே போல் இன்னும் நுட்பமாக என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஆட்சியில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, மாநாடு நடத்துவதற்கு அனுமதி இல்லை, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளையும் அவர் சொல்கிறாரு. முதல்ல இந்த கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது இப்போ எப்படி சட்டம் என்ன சொல்லியிருக்கு, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு அவருக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இந்த கொடியேற்றுவதற்கு அனுமதி மறுப்பது அப்படிங்கிறது, எதிர்ப்பது அப்படிங்கிறது முழுமையாக சாதியவாதிகள் தான். இப்போ அதிமுக காலத்துலேயும் அது இருந்தது, நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. பொது இடங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கான கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. அதற்கு சாதியவாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம். அப்போ அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசு அந்த அரசு இல்லை, இது ஒரு சாதிய நுட்பம் நாங்கள் சொல்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த சாதியத்தை, அந்த மதவாதத்தை பாதுகாக்கின்ற பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. அந்த கட்சியோடு சேர்ந்து கொண்டு அவருடைய அடிப்படை கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் கொள்கைக்கு எதிராக அவர் செயல்பட்டுக்கிட்டு அந்த தலைமைக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களை அழைப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை, அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையைத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது கூட்டணியாக பார்க்க முடியாது. நாங்கள் அடிப்படையிலே இந்த கொள்கைக்கு எதிராக இருக்கிறோம், இந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கிறோம். பாஜகவுடைய கொள்கைகளை நாங்கள் மக்கள் மத்தியில் எதிராக பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். இந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் வலிமையாக இருக்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய இலக்கு. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அவரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை இன்னைக்கு பரப்புரை செய்கிறார். அவரை பாதுகாக்க வேண்டும், அந்த கட்சியினுடைய தலைமையை அவர் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இருக்கிறார். அவருடைய தமிழ்நாட்டின் மீது அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டின் மீது அக்கறையில் இருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டணியில் தொடர்கின்றோம். அவர் வலை விரிக்கிறாரு, இந்த வலையில சிறுத்தைகள் விழாது. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு வன்னியரசு.